தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம துளாராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 139 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரம் 5ஆம் இடத்திலிருந்து ஆகிறார். அப்போது இந்த துலா ராசிக்காரர்கள் என்னென்ன பலாபலம் அறிவாங்க அப்படின்னு கேட்டு இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். துலா ராசி உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதங்களும், விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அமைப்பு உங்களுக்கு துலா ராசியாகும். அங்கே சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போது சனி பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெறார். அப்போ இவங்களுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களாட்ட நீதி நேர்மை நியாயமாக செயல்படக்கூடிய ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. அந்த மாதிரி இப்போது நியாயம் பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா, இப்போ பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னா நேர்மையாக போயிடும். யாருக்கு எந்த பாதகம் இல்லாமல் தீர்ப்பை கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னாலும் நீதிமான். அப்போ தீர்ப்பை கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர். அப்படி எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர் இருப்பாங்க. அப்போ அந்த துளாராசிக்காரர் ஏன்னா சனி பகவான் எங்கே உச்சம் அடையாரோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடையாரு. அப்படி அப்பாவோட உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக குறைவாகவே இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குலதெய்வர் முன்னோரில் ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அப்போ கௌரவமாக வாழக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் போனது எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பிரச்சனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பெரிய பூர்வீகத்தில் ஒரு பல லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு பலம் கொடுத்துருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது அந்த 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் வரையும் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்கள் நம்பி அங்கே ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சுபர் தான் இருந்தாலும் கூட அவர் பார்க்குற பார்வை கம்பக்கு எடுத்துருவார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் நண்பர்கள் நம்பி என்ன தான் நீங்கள் பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமே இல்லை. அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கடந்த காலகட்டம் நடந்திருக்கு. அது ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருப்பீங்க. அப்போ இருந்தாலும் கூட அவங்க நம்பி இந்த ஒரு முதலீடு போட்டப்போ பின்னாடி நல்ல வருமானம் வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த பிளான் எல்லாமே ஜீரோ ஆகிருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அவங்கள நம்பி ஏமாற வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. அதனால் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களை ஏமாற்றிருந்தாலும் கூட பூர்வீகத்தில் ஒரு முதலீடு போட்டிருந்தாலும் கூட அது வருமானம் வராமல் நிற்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வக்ரகதியாய் 139 நாட்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பூர்வீகத்தில் அது எல்லாம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவர் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு கம்பல்சரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் வந்துடும் இந்த வக்ரகதியில். அப்போ இந்த வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இந்த 139 நாள் காலகட்டம். அப்போ நீங்கள் பூர்வீகத்தில் பார்த்து பண்ணாலும் கூட இந்த காலகட்டம் சுபத்தன்மை பெறும்போது நீங்கள் நினச்ச மாதிரி லாபத்தை கொடுக்க போகிறது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மிகப்பெரிய யோகம் தான். ஆனால் இதுவரைக்கும் என்ன நஷ்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த 11ஆம் இடத்தை வக்ரகதியாகி அங்கே பார்க்கும்போது மிக சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் பிரிஞ்ச நண்பர்கள்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த 7ஆம் இடத்துல வக்ரமாக இல்லாமல் பார்க்கும்போது நண்பர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வக்ரமாகி உங்கள் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் பிரிஞ்சு போனவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நல்லபடியாக தொழில் பண்ணலான்னு அவங்களே வருவாங்க. யாரெல்லாம் உங்களை தூக்கி வீசினாங்களே அவங்களே வந்து உங்கள்கிட்டயே வந்து வழியை பேச வேண்டிய காலகட்டம் கம்பல்சரி இந்த காலகட்டமாக இருக்க போகுது. கவலைப்படாதீங்க, இழந்தது எல்லாமே மீட்டுடலாம். ஆனால் அந்த 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. அது நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த முடிய தொழிலில் நல்லபடியாக வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த 139 நாட்கள்லேயே. இது பற்றி நான் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி வாழ்க்கையான நாட்கள் வரவே வராது. அந்த மாதிரி சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போயிடுது. இதில் வேலை அப்படின்னா இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. அவர் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடிப்பாங்க. ஆனால் அந்த வேலையும் கிடைக்காம அடுத்த வேலையும் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட வந்திருப்பீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை உங்களுக்கு குருபவன் சனி பகவான் பார்த்துருப்பாரு. அப்படி பார்த்தாலும் கூட லாபமே இருந்திருக்காது. முதல்ல வேலை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மேலதிகாரி பிரஷர். ஏன்னா நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்பவுமே கௌரவத்துக்கு முதுக்கிய
கொடுத்த ராசி பார்த்தீங்கன்னா அவங்க துலா ராசிக்காரர். அப்போ கௌரவமாக வாழும்போது 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் போது அந்த கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்தே தீரும். நீ என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை கடந்த காலத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம என்னதான் பண்ணாலும் கூட அது ரெடியாக இருக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த வக்கரகதியில் வேலையை விட்டு அதனாலையும் கூட வேலையை விட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த வக்கரகதியிலையும் மட்டும் நீ நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது எப்பவுமே மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு, நல்லபடியாக நல்ல பேர் புகழ் எல்லாமே கம்பல்சரி வரும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது பேர் புகழ் புண்ணியம் எல்லாமே அதுதான் வரும். அப்போ அந்த இடத்துல சனிபான வக்கரமாகும் போது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 100% இந்த 139 நாட்கள் நடந்தே தீரும். நல்லபடியாக முயற்சி பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம் பார்த்தாலும் கூட வெளிநாட்டு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வாழ்ந்தாலும் கூட நல்லபடியாக வாழ்றதுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா 5 வருஷமாக நம்ம இங்கே இந்தியாவில் தான் இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனிபான் அங்கே வக்ரமானாலே துலா ராசிக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ராசியில் சனிபான் உச்சமாகிறாரு. அங்கே வக்ரமாகும் போது 100% நல்ல பலனை கொடுக்க போறாரு. இந்த பலனை இந்த 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் மேலும் 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 உயரத்துக்கு போய்கொண்டே இருப்பீர்கள் துளாராசினியர்கள். நம்ம இருந்தாலும் கூட 2ஆம் இடம் அப்படின்னு சொல்ல குடும்பஸ்தானம் சொல்ல அந்த கடந்த காலகட்டங்களில் அந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தானத்தில் நிறைய டேமேஜ், நிறைய கெட்ட பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மணிக்குள்ளே இந்த பிள்ளை ஏன் கல்யாணம் வச்சுன்னு வருத்தப்படுவீங்க, இந்த மாப்பிள்ளை ஏன் கல்யாணம் வச்சுன்னு வருத்தப்படுவீங்க. அந்தளவுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை ஸ்தானம் வந்துடுறாரு. அந்த குழந்தை ஸ்தானம் வந்தாலும் கூட அந்த குழந்தை பேருனால கொஞ்சம் லேட்டாக இருக்கான சந்தர்ப்பம். ஏன்னா கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு குழந்தைக்காகவே கணவன் மனைவி பிரிஞ்ச நாளில் உண்டு, குடும்ப 2 பேர் பிரிஞ்ச நாள் உண்டு. உங்களால குடும்ப சண்டை வரக்கான காலகட்டம் இருக்கிறது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த விஷயமே குடும்ப சார்ந்த விஷயமும் நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற சந்தர்ப்பம் இருக்க போகிறது. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானத்தையும் சனிபகவான் பார்க்குறாரு. அப்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பேர் சார்ந்த விஷயத்தையும் சனிபகவான் 5லிருந்து வக்கரமாகும் போது உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் 139 நாட்களுக்குள்ள நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்க போகிறது. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த மாதிரி நாள் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சனி பகவான் 5ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 5லேயே இருக்கும்போது குழந்தையை சேர்ந்த வாசியம் 100% நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படி தான் சொல்லணும். அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த நாட்களை. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவுங்கிறது 7ஆம் இடம். அந்த கணவன் மனைவி உறவுல அந்த சனிபான் பார்க்கும்போது ஒரு தொந்தரவு கொடுக்காம போகவே மாட்டாரு. நான் நம்ம சம்சாரம் நம்பி விட்டேங்க எல்லாத்தையுமே, ஆனால் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் கணவரை நம்பி இருந்தேங்க, அவங்க ஏன்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிபான் அங்கே வக்கரமாகி உங்கள் 3ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய பேசுனீங்கன்னா கம்பல்சரி சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. அப்புறம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் கம்பல்சரி லேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏன் லேட் ஆகுதுன்னே தெரில, ஆனால் கம்பல்சரி. ஏன்னா 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி கொண்டே இருப்பீங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு வருத்தம். ஏன்னா எந்த நல்லது கெட்டதுக்கு போனாங்க கூட எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு திரும்பி வந்த காலகட்டமெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி மன சங்கோஜமான விஷயம். ஏன்னா நம்ம கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி இருக்கிற இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த 7ஆம் இடத்தை சனிபகவான் பார்க்கும்போது கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த 139 நாட்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் 100% அடைஞ்சே தருவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சனி பகவான் சுபத்தன்மை வாங்கிடுறாருங்க. அந்த சுபத்தன்மை வாங்கி அந்த 3ஆம் மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது கம்பல்சரி கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா சனி பகவான் போன் கொடுப்பான் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது உங்கள் ஜாதகத்தில் 100% கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக்குறார். அப்படி அங்கே உச்சமாகும் போது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கம்பல்சரி நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் 139 நாட்களில் நல்லபடியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் மேலும் 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 உயர்ந்து
கொண்டே இருப்பீர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலையுமே சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்குன்னு ஆராய்ஞ்சுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. அப்போது நீங்கள் ஆராய்ஞ்சுக்க விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடைபெறும். இப்போ என்ன திசை போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.